இன்றைக்கி நான் வந்து 1/4 kg ரைஸ் வந்து நல்லா குழைவாக வந்து வடித்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி. ஸோ இதை வந்து நல்லா வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் கலரணும், அப்போ தான் புளிக்காது. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. கடுகு 1/4 டீஸ்பூன், உளுந்து 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 30 செகண்ட்ஸ் வதங்கினா போதும். இப்போ அந்த தாளிச்சதை வந்து நம்ம வடித்து வச்சிருந்த சாப்பாட்டில் இதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சால்ட்டெல்லாம். இன்றைக்கி நான் 1/4 kg ரைஸுக்கு 1/2 லிட்டர் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். தயிர் உள்ள சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து இறுகாமல் இருக்கிறதுக்காக நான் இன்றைக்கி அந்த தயிர் வச்சுருந்த பாத்திரத்துல ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான டெலிஷியஸ் கர்ட் ரைஸ் ரெடி. இந்த கர்ட் ரைஸ்க்கு நீங்கள் ஊறுகாய் இல்லைனா உருளைக்கிழங்கு என்ன வேணாலும் காரமாக வச்சு சாப்பிடலாம். ஒரு சின்ன டிப்பு, இது நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணுறதா இருந்தால் பாதி பால் பாதி தயிர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து புளிக்காமல் இருக்கும். அதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.